அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய யுத்த நேரத்தில் இந்த துவாவை அதிகமாக ஓதி வந்தார்கள். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் இந்த துவாவை அதிகமாக ஓதி வந்தார்கள். நமக்கு ஏற்பட்டிருக்கும் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் முசீபத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற இந்த ஒரு துவாவை ஓதி வாருங்கள். நமக்கு சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டே இருக்கின்றது என்று உட்கார்ந்து கவலைப்படாமல் நாம் சஜ்தாவில் சென்று அல்லாஹ்விடத்திலே இந்த துவாவை அதிகமாக ஓதி துவா கேட்டால் நிச்சயமாக அல்லாஹு தாலா நமக்கு ஏற்பட்டிருக்கும் எல்லா விதமான முசீபத், சோதனை, கவலை, துக்கத்திலிருந்தும் நம்மை பாதுகாப்பான். ஆமீன். அந்த துவாவை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸு அஸ்லிஹ்லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனின். இதனுடைய பொருள்: நித்திய ஜீவனே, நிலைநாட்டுபவனே, உன்னுடைய அருட்கொடை கொண்டு இரட்சிப்பை வேண்டுகிறேன். என்னுடைய காரியங்கள் யாவற்றையும் சீராக்கி வை. கண்மூடி விழிக்கும் நேரம் கூட என் காரியங்களை என்னளவில் சாட்டிவிடாதே. நமக்கு முசீபத், சோதனை நிகழ்ந்த நேரத்தில் நாம் சஜ்தாவிலே சென்று இந்த துவாவை அதிகமாக ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து விதமான சோதனைகளிலிருந்தும், துக்கம், துயரம், முசீபத் போன்ற எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.